தலைப்பு செய்திக்கு பஞ்சமே இருக்காது இது வரக்கூடிய ஒரு 4 வருடம். நிச்சயமா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு டிஃபரெண்டான ஒரு மனிதர். எல்லா இடத்துலயுமே பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. மீடியால நீங்க தலையங்கத்துல எல்லாருமே பிஸியா இருக்க போறோம். பட் அவருடைய ஃபண்டமெண்டலா இப்ப இருக்கக்கூடிய சேஞ்ச் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 மாத காலங்கள் அவர் அமெரிக்காவுடைய உள்நாட்டு பிரச்சனைகள், அவர் தேர்தல் பிரச்சாரத்துல முன்வைச்ச பிரச்சனையா இருக்கு. உதாரணத்துக்கு இல்லீகல் இமிகிரன்ஸ், மாஸ் டிபோர்டேஷன், H1B விசா, அமெரிக்கால திரும்ப உற்பத்தி துறையை துவக்கணும், அமெரிக்காவுடைய அண்டை நாடுகள், நாட்டோடைய பங்களிப்பு, அவங்களுடைய கூட்டாளி நாடுகளுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு இததான் அவர் முதல்ல ஒரு 4-5 மாதங்கள் போக்கஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, ஒரு பாசிட்டிவான விஷயம், சர்ப்ரைஸா வர இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு நான் அனுமதிக்கிறது பாத்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்துக்கு ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் அப்படின்றது தெரியுது. ஸோ எக்ஸ்டர்னலா அதை ஒரு முதல் ஒரு வெற்றியா அதை அறிவிக்கிறதுக்கு இன்னொரு 1 மாதம் ட்ரம்ப் சொல்லவும் சொல்லியிருக்கிறார். இந்த காட்சியை விவரிச்சிடலாம். மரீன் 1 என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபருடைய அலுவல் பூர்வ உலங்கு வானூர்தி, ஒபிஷியல் ஹெலிகாப்டர்ல கடைசியாக ஒரு முறையாக அனுப்பி வைக்கப்படுகிறார் ஜோ பைடன். அவருக்கு பிரியாவிடை அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த காட்சியை நம்ம கடந்த பதவி ஏற்பு விழாவின் போது பார்க்கவில்லை. ஏனென்றால் ஜோ பைடன் வெற்றியை ட்ரம்ப் அங்கீகரிச்சிடலை. அப்போதான் அவர் அவுட் கோயிங் பிரசிடென்ட், அவர் தானாக கிளம்பி போயிட்டார். இந்த மாதிரி 2 பேரும் பரஸ்பரம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய, பிரியாவிடை கொடுக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் நடக்கவே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக ஒரு முறை இந்த மரீன் 1 என்று சொல்லக்கூடிய ஹெலிகாப்டரில் பறந்து செல்கிறார். இப்பொழுது அமெரிக்காவுடைய புதிய தலைவர்களாக டொனால்ட் ட்ரம்ப்பும், ஜேடி வான்ஸும், ஃபர்ஸ்ட் லேடி மெலானியா ட்ரம்ப்பும், செகண்ட் லேடி உஷா வான்ஸும் புகைப்படத்துக்கு காட்சி கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ட்ரம்ப் வான்ஸ் எரா தொடங்கி இருக்கு. திரு மதன், இது டொமெஸ்டிக் ப்ரையாரிட்டிஸ் முன்னுரிமையாக இருக்கும் அப்படின்னீங்க. யுக்ரைன் போர்ல முன்னுரிமை இருக்கும், அது ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார். இன்னும் சொல்ல போனா, நான் பதவி ஏற்புக்கு முன்னாடியே போர் முடிவுக்கு வரும் அப்படின்னாரு. இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வந்தது, டெம்பரரி சீஸ்ஃபயர் வந்தது. ஆனா யுக்ரைன் போர் முடிவுக்கு வரல. as far as இந்தியா இஸ் கன்சர்ன், நம்ம கவலை கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இல்ல, இப்போ கவலை கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா நிச்சயமா வர்த்தகத்துல நிறைய டக் ஆஃப் வார் வரும். ஏன்னா அவரோட மாகா கேம்பெயின், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், உற்பத்தி துறையை திரும்ப ஆரம்பிக்கணும். இந்தியாவோட போக்கஸ் ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு கொள்கை, ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு கொஞ்சம் இடங்கள்ல ரப் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரியான ஒரு ஹீட்டட் எக்ஸ்சேஞ்ச பார்க்கலாம். ட்ரேட் அண்ட் டாரிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இறக்குமதி வரி, ஒரு பொருளுக்கு அவங்களுடைய இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட்டா அவங்க பாக்குறாங்க. ஹார்லி டேவிட்சன் விஷயத்துல நம்ம பார்த்தோம் 2019-20 காலத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு சில ரப்பிங்ஸ் வரும். அதே மாதிரி இந்தியாவுக்கு சாதகமான பல விஷயங்கள் இருக்குன்றதையும் நம்ம மறந்துட முடியாது. உதாரணத்துக்கு குவாட் ஒரு 2012 பேசும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கலான ஒரு எக்ஸசைஸா தான் இருந்துச்சு. குவாட ஒரு ஷேப் கொடுத்து அதை ஒரு சீரியஸான ஒரு அஃபேரா கொண்டு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திக்கிற அளவுக்கு கொண்டு வந்தது ட்ரம்ப் அவர்கள் தான். அதன் பிறகு பைடன் அரசாங்கத்துல அது ஒரு சம்மிட்டாவே ஆச்சு. நம்ம அமெரிக்கால பார்த்தோம், 5 முறை அந்த சம்மிட்ஸ், 4 முறை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், 2 முறை விர்ச்சுவலா. குவாடோட சீரியஸ்னஸ் நீ கொஞ்சம் ஒரு பக்கம் குவாடோட சீரியஸ்னஸ் சொல்றோம், இன்னொன்னு ஒபாமா போல ஒரு G2 ட்ரை பண்றாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. அதாவது சைனாவோட இன்னும் கொஞ்சம் கூட்டுறவை விரும்புறாரோ அப்படின்னு ஷி ஜின்பிங்க்கு கொடுத்த அழைப்பெல்லாம் அந்த திசையில பார்க்கப்படுது. ஒருவேளை இன்னும் கூடுதலான கூட்டுறவை அந்த ஒரு பாணியை ட்ரம்ப் எடுத்தார் என்றால் நிச்சயமா அதனது பாதிப்பு நமக்கு இருக்கும் தானே? இல்ல, அது அவங்களுடைய உள்கட்சியில அவர் எடுத்து வச்ச பிரச்சாரத்தை நீங்க அந்த 921 ரேலின்னு நினைக்கிறேன் மொத்தமா அவங்க எல்லாருமே கலெக்டிவா ரிபப்ளிக் பார்ட்டி பண்ணது. அதுல அடிப்படையா அவர் அமெரிக்காவுடைய வெளிநாட்டு எதிரியா வைத்தது ஒரே ஒரு நாட்டை மட்டும்தான், சைனா மட்டும்தான். நாளைக்கு அவர் ஒரு ப்ரோ சைனாவோ இல்ல G2வோ அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் உருவாச்சு அப்படின்ற பட்சத்துல இது ஒரு பெரிய பின்னடைவை ஒரு டொமஸ்டிக் பாலிடிக்ஸ்ல கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா அவர் கிரியேட் பண்ண அந்த இன்டர்னலா அவர் டீப் ஸ்டேட் ஓகேசம் சொல்லி பல விஷயங்களை அவர் எதிரிகளா காமிச்சாரு, இல்லீகல் இமிகிரன்ஸை காமிச்சாரு. பட் வெளிநாடு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அவர் சைனாவை மட்டும்தான் பாயிண்ட் அவுட் பண்ணாரு. இன்ஃபேக்ட் ரஷ்யாவை கூட அவர் பரம எதிரியான ரஷ்யாவை கூட அவர் அதிகமா பேசல.
சோ ரஷ்யா கிட்ட அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னரே இருந்ததை பார்த்தோம். அப்படியெல்லாம் சொல்லிட்டு தன்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு ஜி ஜின்பிங்க அழைக்கிறதுக்கான பின்னணி என்ன? இல்ல அதை வந்து ஒரு டிப்ளமேட்டிக் மூவ், ஒரு ராஜாங்க ரீதியான ஒரு மூவா தான் நான் பாக்குறேன். நான் பெரிய ஆளு, என்னோட இதுக்கு நீ வா அப்படின்னு ஒரு அழைப்புக்கும், இல்ல நான் உன்னை விட பெரிய ஆளு நான் வரமாட்டேன், என்னுடைய துணை ஜனாதிபதியை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு அவரும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு போஸ்டரிங்கே தவிர இதுல நம்ம அதுக்கு மேல ரீட் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா இப்போ நீங்க சைனாவுடைய முக்கியமான திங்க் டேங்க்ஸ், இப்ப நான் சைனீஸ் ஊடகத்திலயும் சில பார்த்துட்டு இருந்தேன், அவங்க இதுமே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்க. ஏன்னா சைனாவை யாராலுமே நம்ம கெஸ் பண்ண முடியாது, என்ன எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு நாடு தான் சைனா. இன்னைக்கு அவங்களே கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல பறந்து போய்விட்டது பைடன் காலம் என்பதை உணர்த்தும் வகையில பைடனுடைய பிரசிடென்ஷியல் ஹெலிகாப்டர் கடைசி முறையாக பறக்கிறது. அவர் பிரியா உடை கொடுத்து அனுப்பி வைக்கப்பட்டார் அதிபர் ட்ரம்பால. ஸோ அதிபர் என்ற அளவில் விடை பெற்று அவர் பறந்து செல்லக்கூடிய காட்சிகள் இவை. ஜோ பைடனுடைய காலம் பறந்து விட்டது என்பதை உணர்த்தி ட்ரம்புடைய ஆட்சி காலம் வந்து விட்டது என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு சிம்பாலிக் பிக்சராக நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஆட்சி காலத்துக்கும் என்ன நம்ம ரேடிக்கல் டிஃபரன்ஸை பார்க்க போறோம். ரெண்டு தரப்பும் சொல்றது ஒரு பைபார்டிசன் அப்ரோச் இருக்கு, ஒரு கன்சென்சஸ் இருக்கு, இந்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அப்படிங்கிறதுல ரெண்டு தரப்பும் மதிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா ரெண்டு பேருக்கும் அணுகுமுறை மாற்றமும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன அணுகுமுறையை நம்ம மாறுறதை பார்க்க போறோம் நம்ம. இல்ல நிச்சயமா நீங்க இந்தியா அமெரிக்க உறவுல நீங்க பல நம்ம ரொம்ப லோஸ் நம்ம சந்திச்சிருக்கோம், அதே மாதிரி ரொம்ப ஒரு உச்சத்தையும் நம்ம சந்திச்சிருக்கோம். நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா ரிபப்ளிகன் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் இருந்த வரைக்கும் அது ஒரு மாதிரியான ஒரு ஸ்மூத்தான ஒரு இதுதான் போகுது. ஏன்னா ரெண்டுமே இப்ப அது எல்லாத்தோட நீங்க இப்ப 2025 நம்ம நிகழ்காலத்துக்கு வந்தோம் அப்படின்னா ரெண்டு நாட்டு அதிபர்களுமே சரி, நம்ம பிரதமரும் சரி, ஜனாதிபதியும் சரி, அவங்க ட்ரம்ப் அவர்களும் சரி, இன்னொரு போக்கஸா தான் இருக்காங்க. அதாவது ரொம்ப அந்த பேட்ரியாட்டிசம் அப்படின்றது ஒரு மெயின் பொலிட்டிக்கல் பிச்சா மட்டுமே இல்லாம அது ஒரு சித்தாந்தமாவே இருக்கு. நேற்று கூட ஒரு வெற்றி ரேலியில பாத்தீங்கன்னா அதை பத்தி ரொம்ப அதிகமா பேசினாங்க. கலாச்சாரத்தை வந்து காப்பாற்றணும், திரும்ப நம்ம நாட்டை வந்து ஒரு பெரிய இதுவா கொண்டு வரணும்னு சொல்லி ரெண்டு தலைவர்களுடைய அந்த சித்தாந்தம் அப்படின்றது ஒரே ஒரு கோட்ல தான் இருக்கு. பட் அது நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸுமே இருக்கு வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும். பட் நமக்கு அவங்கள ஹேண்டில் பண்றது ஓரளவுக்கு நமக்கு சுமூகமா தான் இருக்கும். ஏன்னா பைடன் அரசாங்கத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களை ஸ்டேட் கெஸ்டா அவங்க இன்வைட் பண்றாங்க. ஒரு உச்சபட்சமான ஒரு மரியாதை எந்த ஒரு நாட்டுக்கும் ஒரு அதிபருக்கு 2 முறை தான் அந்த சான்ஸே இருக்கும். பைடன் வந்து பிரதமர் மோடி அவர்களை அமெரிக்காவுடைய ஸ்டேட் கெஸ்டா இன்வைட் பண்றாரு. அதே டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோ, நியூயார்க் டைம்ஸோ இந்தியாவை பத்தி இல்ல பிரதமர் மோடியை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி சில ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. சோ அவங்க வந்து அந்த கேரக்டர் ஸ்டிக் அப்படின்றத ரொம்ப இந்த 4 வருஷமா பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதுதான் பிளே பண்ணிட்டே இருக்காங்க. பட் இந்த இடத்துல நீங்க ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு பர்சனாலிட்டி ஓரியன்டான ஒரு டீலிங்க்கு நீங்க வரீங்க. கட் அண்ட் ரைட்டா இதுனா இது இல்லைன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ நாம அவங்களை எதிர்த்து சில கடுமையான வார்த்தைகள் நீ வரக்கூடிய ஒரு 4 மாத காலத்துலயே நம்ம பார்க்கலாம். நம்ம இந்தியா ஒரு வலிமையான ஒரு கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி கூட பேசுவாங்க. பட் அவர் வந்து அதை மைண்ட் பண்ண போறது கிடையாது. அவருக்கு ஒரு சைக்காலஜிக்கலா நான் ஒரு வல்லரசர் நான் மீண்டும் ஒரு பெரிய வல்லரசா உருவாக்குறேன் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருந்து ஒரு நட்பு நாட்டையே வந்து நீங்க ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுலயும், அதே மாதிரி கிவ் அண்ட் டேக்ல அவர் ரொம்ப இது பண்றாரு. நெகோசியேஷன்ஸ்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவரோட பெர்செப்ஷன் வெளியில வேற மாதிரி இருந்தாலும் அவர் வந்து பேச்சுவார்த்தைகள் மூலமா பல விஷயம் ஒரு டிரான்சாக்ஷனல் டிப்ளமசி இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. கண்டிப்பா ஒரு அந்த ஹை ஹேண்டட்னஸோட கண்டிப்பா ஒரு டிப்ளமசி இருக்கும். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய இப்ப நீங்க இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா கூட தெரியும், அமெரிக்காவுடைய இந்திய தூதர் வந்து மாற்றப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் சமீபமா பேசின சில கருத்துக்கள்லாம் ரொம்ப சர்ச்சையா. சோ அவங்களோட டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் வைஸா என்ன இது பண்ணும் அப்படின்னு பாப்பாங்க. சோ நமக்கு அந்த பிரஷர் இருந்தாலும் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.